வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நான் வந்து க்ரீமோ ஆயிலோ இது எதையுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஹோம் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணி என்னோடய ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நான் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெமெடினாலுமே உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக அது எல்லாமே சூப்பரான ரிசல்ட் தருமா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த வீடியோவில் நான் சில பொருட்கள் சொல்லியிருக்கேன். இந்த பொருட்கள் கொண்டு ஏதாவது ரெமெடிஸ் நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கோடு ஆட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எக்ஸ்ட்ராக்க தான் செய்யுமே தவிர அதை உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணாது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த பொருள்லாம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் அதனால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடியே உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடியே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோவில் நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் நீங்கள் அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது லைட்டாக வந்து ஏதாவது உங்கள் கண்ணத்தை பிடிச்சி லைட் அப்படி கில்லுனாலோ இல்லை ஏதாவது நீங்கள் துணி போடுறப்ப லைட்டாக ஏதாவது உரசினாலோ கூட உங்களுக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நியூ ட்ரெஸ் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னாலுமே அதனால் கூட உங்களுக்கு குட்டி குட்டி அலர்ஜியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு ஸ்கின்னில் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா உங்களோட ஸ்கின் டைப் நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து நீங்கள் மேக்ஸிமம் வெளியே வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நேச்சுரலாக நீங்கள் ஹோம் ரெமிடிஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்கின் டைப்பே சேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் என்னோடய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்போது இதுக்கு நம்ம வந்து நேச்சுரல் ரெமிடிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. பட் அதில் நம்ம சில பொருட்களை வந்து ஸ்கிப் பண்ணணும். அந்த பொருட்கள்லாம் என்னென்ன, எதுக்காக நம்ம அதை ஸ்கிப் பண்ணணுன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்க்ரப்பிங். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சுகரில் செய்கிற ஸ்க்ரப்பிங். இப்போ நீங்கள் ஒரு டொமேட்டோலையோ அல்லது ஒரு பொட்டேட்டோ பீஸ்லையோ இல்லைனா வந்து லெமன்லையோ நீங்கள் வந்து சுகரை டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணியே ஆகணும். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னுக்கு இன்னும் வந்து பிரச்சனை அதிகமாக தான் வருமே தவிர உங்கள் ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து க்யூரே ஆகாது. ஸோ பொதுவாக நம்ம ஸ்க்ரப்பிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக வெளியே எடுக்கிறதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அண்டு இப்போ நம்ம வந்து டொமேட்டோ பொட்டேட்டோ இதை தவிர பொதுவாக நம்ம வெறும் இந்த ஆயிலில் மட்டும் அந்த சுகரை நம்ம டிப் பண்ணி அதை நம்ம ஃபேஸில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸை நம்ம ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அதுக்கு தான் நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறோம். ஆனால் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரப்பிங்கை நீங்கள் பண்ணவே கூடாது. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோயா பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. 2 சோயா பீன்ஸ் எடுத்து லைட்டாக நீங்கள் நசுக்கி உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு வரலாமே தவிர சுகரில் தயவு செஞ்சு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க செகண்ட் நீங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கிங் சோடா. ஸோ காமனாக பேக்கிங் சோடா நம்மளோட ஸ்கின்க்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்து வராமல் தடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் எங்கெங்கெல்லாம் பிளாக்காக இருக்குதோ, அதாவது நம்ம ஸ்கின் பார்க்குறப்ப ஃபேஸ்லேயே பார்த்தோம்னா அங்கங்கே நமக்கு பிளாக்காக இருக்கும். மூக்கு கிட்ட, அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கிங் சோடாவை ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட்ராம்ஸில் வந்து நமக்கு பிளாக்காக
அசிங்கமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு கூட நம்ம இந்த பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணுறோம். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இந்த பேக்கிங் சோடாவை உங்களோட ஸ்கின்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட லேயர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ நிறைய லேயர்ஸ் இருக்குது. எல்லா லேயருமே உங்களுக்கு வந்து ஆழமாக எல்லாமே டீப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்க்கு வந்து ப்ராப்ளம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னோட pH அளவை வந்து ஈக்குவலாக இல்லாமல் அதை வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ pH அளவு நம்ம ஸ்கின்க்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும். சப்போஸ் வந்தாலுமே அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்போ நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பட் pH அளவு நமக்கு ஈக்குவலாக இல்லாதப்போ ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் பேக்கிங் சோடா உங்கள் ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறப்போ அது உங்கள் ஸ்கின்னோட pH அளவை வந்து ஈக்குவல் ஆக்காமல் கொலாப்ஸ் ஆக்கிடுது. ஸோ இனிமேல் நீங்கள் சோடா அதாவது பேக்கிங் சோடாவை உங்களோட ஸ்கின்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியே தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு ஆசிட் மாதிரி இது சொல்லப்போனால் இது வந்து லெமன். நான் சொல்கிற பொருள் வந்து பார்த்தோம்னா லெமன். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க லெமனுக்கு ஒரு பெரிய நோ சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லெமன் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப டேமேஜ் கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து உங்களோட ஸ்கின்க்கு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காமனாக லெமன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்க்கு ஏதாவது ஃபேஸ் பேக் போட்டாலோ அல்லது வந்து ஸ்க்ரப்பிங்க்கோ நம்ம லெமனை வந்து யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை க்யூர் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெமன்னால் குட் ரிசல்ட் கிடைக்காது. அதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப பேட் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் இனிமேல் எந்த ஒரு விஷயத்துக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு லெமனை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மோர் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா க்ரீன் டீ வந்து யூஸ் பண்ணலாம். க்ரீன் டீ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான பொருள். ஸோ க்ரீன் டீ பற்றின ஒரு விஷயம் கூட நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் என்னோடய சேனல்லையும் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் ரீசெண்டாக அப்லோட் பண்ணதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் சீக்கிரமாகவே வந்து அதை சர்ச் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிடலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டை, அதாவது சினமன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காமனாக வந்து ஒரு ஃபேஸ் பேக்குக்கோ அல்லது ஃபேஸ்க்கு மசாஜோ இல்லை ஸ்க்ரப்பிங்க்கோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சூப்பராக க்யூர் ஆகுது. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ரெமெடி தான். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ரிசல்ட் தான் கிடைக்கும். லைக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல வந்து அங்கங்கே திட்டாக வந்து தோல் உரிய ஆரம்பிச்சிடும். அண்டு ஸ்கின் வந்து அடிக்கடி எரிச்சல் ஏற்படும். உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் உங்கள் ஸ்கின்னை பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து க்யூர் ஆகாது. அது வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அதனால் நீங்கள் இனிமேல் உங்களோட ஃபேஸ் பேக்லேயோ அல்லது ஸ்க்ரப்பிங்லேயோ அல்லது வந்து ஒரு மசாஜ் பண்ணுற ஏதாவது ஒரு பொருளோடையோ நீங்கள் இந்த சினமன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த ஒரு பொருளை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து பவுடராக கூட நீங்கள் அந்த சினமன் யூஸ் பண்ணுற இடத்துக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து அந்த சினமன் மாதிரியான ஒரு சூப்பரான பெனிஃபிட் தான் தரும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சினமன் வந்து செட் ஆகாததுனால இதை நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடலை மாவு. ஸோ கடலை மாவு வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே நீங்கள் வந்து சோப் யூஸ் பண்ணாதீங்க, கடலை மாவு போட்டு குளிங்க அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். அது எவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட் தருது அப்படின்றது நமக்கு தெரியும். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அவங்கள தவிர மற்ற யாருக்குனாலும் அது சூப்பரான ரிசல்ட் தான் தரும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் கடலை மாவை யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னில் வந்து அரிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஸ்கின்னில் அங்கங்கே வந்து தடிப்பு வந்துடும். தடிச்சு அங்கங்கே தடிச்சு போயிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் இனிமேல் வந்து கடலை மாவு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பொருளை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை மாவை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க உங்களோட ஸ்கின்க்கு நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்பவே சூப்பரான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா பொருளையுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுற
பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எதுவுமே க்யூர் ஆகாது, எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யுது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கின் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் க்யூர் ஆகணும்னு சொல்லி தான் இவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. அப்போ இந்த திங்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப அது உங்களுக்கு க்யூர் ஆகாதுன்றப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன ஒரு யூஸ்மே கிடையாது. ஸோ இனிமேல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க நீங்கள் இந்த பொருள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு நேச்சுரல் ரெமெடிஸ்லாம் வச்சு உங்களோட ஸ்கின்க்கு நீங்கள் வந்து ஃபேஸ் பேக்கோ ஸ்க்ரப்பிங்கோ எதுனாலும் வந்து செய்யுங்க. அண்ட் உங்களோட ஸ்கின் டைப்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா, ஸோ நான் ஐ பட்டனில் கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின் டைப் சென்சிட்டிவ் ஸ்கின்னா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா பாய்.